19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1823களின் தொடக்கத்தில் இந்தியாவிலிருந்து அடிமை தொழிலாளிகளாக கொண்டுவரப்பட்ட மக்கள் கோப்பி, தேயிலை மற்றும் ரப்பர் பயிர்களை இந்நாட்டில் உற்பத்தி செய்து இலங்கையின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியர்த்தவர்கள். 2023உடன் இம்மக்கள் இலங்கை கொண்டு வரப்பட்டு 200 வருடங்கள் பூர்த்தியடைவதாக வரலாறுகள் கூறுகின்றன. இயக்குனர் ராசையா லோகானந்தன் முழுநேர அரங்க ஆட்சியாளராக பயணிக்கிறார். பல தேசிய விருதுகளை அவரது திறமையின் மூலம் தன்வசமாக்கியிருக்கிறார். வெளிநாட்டு அரங்குகளில் நாடக ஆற்றுகை மற்றும் சர்வதேச நாடக விற்பனைகளிடம் நாடக பயிற்சி பெற்று அந்த அனுபவங்கள் மற்றும் நுட்பங்களை இங்கிருக்கும் சக கலைஞர்களுடன் பயிற்சி செய்து வருகிறார். 17 வருடங்களுக்கு மேலான நாடகத்துறை அனுபவத்தை கொண்டிருக்கும் இவர் தமிழ் மற்றும் சிங்கள மொழி இரண்டிலும் நாடக அனுபவம் மிக்கவர். தற்போது தனது சொந்த இடமான கொட்டியாகலையில் இருந்து இலங்கையின் பல்வேறு இடங்களில் புதிய காத்திரமான நாடக முயற்சிகளை செய்து வருகிறார். நாங்கள் தற்பொழுது நாடக ஒத்திகைக்காக நூலகத்துக்கு செல்கின்றோம். நீங்களும் பாருங்கள். முருகேசு அஜந்தன் சாந்தகுமார் முழுநேர அரங்க ஆட்சியாளராக திரைப்பட நடிகராக இருக்கும் இவர் அரங்க ஒளியமைப்பு தொழில்நுட்பத்தில் கைதேர்ந்தவர். குறைந்த வளங்களை கொண்டு ஒளியமைப்பு மற்றும் அரங்க கலை இயக்கம் என்பவற்றின் மூலம் தரமான நாடக ஆற்றுகைகளை அளிப்பவர். 17 வருடங்களுக்கு மேலான நாடகத்துறை அனுபவத்தை கொண்டிருக்கும் இவர் தமிழ் மற்றும் சிங்கள மொழி இரண்டிலுமே மொழிப்புலமையும் நாடக அனுபவமும் மிக்கவர். பாடசாலை மாணவர்களுக்கான பிரத்யேகமான நாடக ஆற்றுகை பயிற்சிகளை வழங்கி புதிய இலக்குகளுடன் பயணிக்கிறார். ஐயோ, என் தங்கத்தை கொண்டு வாக்கா. திறந்து விட்டா போதும், இந்த கடவே போயிருது. காவ காக்கிறதே பொழப்பா இருக்கு. நவநீதன், வசீகரன், கலையரசி ஆகியோரும் இணைந்து தொடர்ச்சியாக அவர்களது இலக்குகளுக்கு பங்களித்து வருகின்றனர். நாடகத்தின் மூலமான சமூக மாற்றத்திற்கான இயக்கமாக அரங்க பண்பாட்டு தொடர்கள் எனும் பெயரில் இடைவிடாது இவர்கள் இயங்கி வருகின்றனர். தம்பி, இங்க வா ராசா, இங்க பாரு, இங்க பத்தியா, இது எல்லாமே தம்பிக்கு தான். செல்வராஜ் லீலாவதி முழுநேர அரங்க ஆட்சியாளராக இருக்கும் இவரும் தற்போது திரைப்பட நடிப்பு, ஒப்பனை மற்றும் ஆடை வடிவமைப்பிலும் கவனம் செலுத்தி திறம்பட செய்து வருகிறார். இந்த பையனை முட்டை போடுற காலம் வந்துருச்சு. இந்த பையனை முட்டை போட்டுருவியா? முட்டை போட்டா அந்த முட்டையை எனக்கு தருவியான்னு சொல்லு. முட்டைய தருவியா? முட்டை யோ இப்ப நீங்க இந்த பக்கம் இருந்து அந்த மாதிரி மலையகத்தில் ஒலிக்கும் இம்மக்களின் குரல் மலைகளுக்குள்ளேயே முடங்கி விடுவது துரதிர்ஷ்டம். இம்மக்கள் இன்று வரை தமது இருப்பை உறுதி செய்வதற்கு போராடி வருகிறார்கள். இந்நிலையிலேயே இவர்கள் அனைவரினதும் கூட்டு முயற்சியினால் மலையக மக்களின் குரலை உலகறியச் செய்வதற்கு அவர்கள் நம்பும் கலையினூடாகவே ஒரு நம்பிக்கையை, சுதந்திரத்தின் குரலை வலுப்படுத்த லயத்துக்கோழிகள் எனும் நெடும் நாடகத்தை தயாரிப்பதற்கு முன்வருகின்றனர். இப்படியான ஒரு நாடகமே நீங்க தேவை நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் இங்க செய்யணும்? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலி உங்களை சந்திக்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதுக்கான கால சூழ்நிலை இப்போ தான் வந்துருக்கு. நாளைக்கு நாங்கள் நாடகம் ஒன்று இங்கே செய்ய
எல்லாரும் கட்டாயம் வந்து அந்த நாடகத்தை பார்க்கணும். இந்த நாடகம் செய்கிறதுக்கான காரணம் கேட்டால், அடுத்து நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டு 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ட்ரைனிங் பண்ணுவோம். இது நாடகம் இல்லை, அவங்க ஒரு வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, சரியான பாதையில் போகிறதுக்கு. இப்போ இன்றைக்கி நிறைய சிறுவர் துஷ்பிரயோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய நடக்குது. உங்களுக்கு சரியான பாதையை தெரிவு செய்ய முடியாத நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி எங்களை விட ரொம்ப பிரச்சனை சின்ன பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாக இங்கே இருக்கிற எல்லா டீமும் நாங்கள் ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்கள்லையும் இந்த பிள்ளைகள் சம்மந்தமான விசேஷமான வேலை திட்டங்களில் கலந்துருக்கிறோம். அதை பற்றி ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஸ்டேட்டில் நான் ரொம்ப காலமாக அந்த துறையில் இருக்கிறேன். ஆனால் ரொம்ப காலமாக எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அது செய்கிறதுக்காக இந்த நாடகத்தை செய்கிறோம். இப்போ இந்த நாடகத்தை பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வரும், இப்படிலாம் செய்யலான்ற ஒரு இது வரும். ஏன்னா இன்றைக்கி அவங்க ஃபோன் இதுகளில் தான் ரொம்ப இருக்கிறாங்க. அதை விட்டு அவங்கள நம்ம சொல்லி ஃபோனை விடு, இல்லாட்டி ஃபோன்லேருந்து விலைக்கு வான்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு என்ன இருக்குன்னு தெரியாது. அது வேறு என்னன்றதை அவங்களுக்கு நாங்கள் காட்டினா நிச்சயமாக அவங்க கலந்து வருவாங்க. அதுக்கான நிறைய வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்களுடைய டீமில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எல்லாம் வந்து நாளைக்கு அந்த நாடகத்தை பார்த்து அதுக்கு அடுத்து வர நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி லைப்ரரியில் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். சனிக்கிழமை ஒரு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை நாங்கள் கட்டாயம் ட்ரைனிங் பண்ணுவோம். காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் மாதிரி கட்டாயம் பிள்ளைகளை அனுப்புங்க. அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சி திட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கோம். நாளைக்கு கட்டாயம் வாங்க வந்து பாருங்க. ரொம்ப நன்றி. தென்னிந்தியாவில் பஞ்சம் உயிரை குடித்துக் கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து விடுபட பிழைப்பு தேடி குக்கிராமங்களிலிருந்து சராசரியாக பல மாதங்கள் ராமேஸ்வரம் வரை நடந்தும் அங்கிருந்து அளவு கொள்ளாத படகுகளில் திணிக்கப்பட்டு பாக்கி நீர்நியை கடந்து மன்னாருக்கு அரைவாசி பேர் வந்திறங்கி அங்கிருந்து மாத்தளை நகருக்கு பாதையை உருவாக்கிய வண்ணம் பலரை காவு கொடுத்து தோட்டங்களில் அடிமைகளாக இம்மக்கள் அமர்த்தப்பட்டார். 200 வருடத்தை அடைந்தும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது துரதிர்ஷ்டம். எத்தனையோ அரசியல் கட்சிகளும் திட்டங்களும் வந்த போதிலும் அடிப்படை மனித உரிமைகளுக்காக இன்னமும் போராடி கொண்டிருக்கும் இதே தேசத்தில் வாழும் இந்த சக மனிதர்களை பற்றிய எங்களது புரிதல் என்ன? இந்நாடகம் 2023 ஜூலை 9ஆம் தேதி கொட்டியகலை மேற்பிரிவில் மேடையேற்றுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட நிலையில் தோட்ட நிர்வாகத்தின் சுகாதார உத்தியோகத்தர் அன்றைய தினம் காலை 8 மணியளவில் இந்நாடகத்தை காட்ட வேண்டாம் என்று நாடக இயக்குனர் லோகாவிற்கு தொலைபேசி மூலமாக அறிவித்தார். தங்களுக்கு இந்நாடகம் தொடர்பான தகவல்கள் கேட்டு பாதுகாப்பு பிரிவினரிடம் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வருவதாகவும் தெரிவித்தார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடகம் நடக்குமா? போறதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சொல்லிட்டு போயிடாது. அவருக்கு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி மேனேஜருக்கு சொன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்றது ஒன்றுதான், சொல்லாம இருக்கிறது ஒன்றுதான். நம்ம பிறந்து வளர்ந்த ஊர்ல நம்ம எதுக்காக போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சில பேருக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிஹர்சல் சரி நம்ம வீட்டுல காட்டணும். அதுக்கு டைம் செய்ய விட மாட்டாங்க. இந்த டிராமாவை பார்த்தாங்கன்னா ஒரு தெளிவு வந்துடும். அப்ப தெளிவு வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ரைட், இப்ப 2 கட்சி இருக்கிறது ஒரு கட்சா போயிடும். ஏதாவது ஒரு பக்கம் போகணும். 8 கட்சி இருக்கு, 8 கட்சி இருக்குமா? அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க? யாரும் நல்லா செய்யறோம் அவங்க பின்னுக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க சுயமா யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க. சுயமா யோசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். தோட்ட உதவி முகாமையாளரும் அழைப்பு எடுத்து தமக்கு கடிதம் மூலம் அறிவித்த பின்னரே நாடகத்தை அரங்கேற்ற முடியும் என்று கூறினார். 2 நாளைக்கு முதல்ல சொன்னாங்க போலீஸ்க்கு ஸ்டேட் வெல்ஃபேருக்கு சொல்லிட்டேன். நாடகத்துல நடிக்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து போலீஸ்க்கு சொல்லியாச்சு. அவங்களும் வாரதாவும் சொன்னாங்க, நாங்க வாரம் பார்க்கணும். சரி, நிர்வாகத்தை மீறின எதுவும் இல்லைன்றது தானே. நிர்வாகத்தை மீறி சிவில் அமைப்புகள் எதுவும் செய்ய முடியும், போலீஸாலையும் எதுவும் செய்ய முடியும். மேனேஜர் இல்லை நாங்கள் பெர்மிஷன் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்குதானே. அதனால அதை அவங்க கேட்டுதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு இன்றைக்கு வந்த பிரச்சனை எங்கேருந்து வந்தது? நேரடியா வெஸ்ட்பேர் தான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி
செய்கிறாங்க செய்கிறாங்கன்னா மேனேஜருக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வெல்ஃபேருக்கு போன கிழமையே தெரியும் நாங்கள் இது செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் வெல்ஃபேருக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? போலீஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. போலீஸ்க்கு போய் சொல்லியாச்சு. மேனேஜருக்கும் நாங்கள் செய்ய போகிற நாடகத்துக்கும் எது சம்மந்தம் இல்லையே. இவ்வளவு நாளும் பிரச்சனை இல்லாம இருந்ததே ஒரு அறிகுறி தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். ஆலோசனை கேட்கறது விற்பனர்கள் இருக்கிறாங்க. இதன் பின்னர் இயக்குனருக்கு தான் இராணுவ அதிகாரி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மபுசாகலை முகாமிலிருந்து கதைப்பதாக தெரிவித்து நாடகத்தின் விவரங்களை கேட்டறிந்து கொண்டார் ஒருவர். இஎம் கிட்ட வந்து நீங்க சொல்லிட்டு அவரை அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் அப்ரூவல் வாங்கி தந்த பிறகு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் போய்ட்டு இப்போ தலைவர் வந்தீங்க மேலே இருக்கிறவங்கலாம் காய்ச்சி என்ன செய்யணும் அப்படின்னு. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இது நாங்கள் செய்கிற விஷயம் தானே, இதுக்கும் வெல்ஃபேர் மேனேஜ்மெண்ட் தான் சம்மந்தம் தானே, நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி. இப்போ திருப்பி நான் குசல் சார் நிர்வாகத்துக்குலாம் அட்வைஸ் கேட்டேன். குசல் சார் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது சட்டம் வந்து நாட்டில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை ஸ்ரீலங்காவில் ஒரு பொது சட்டம் கூட வித்தியாசமாக பார்க்கிறாங்க வேறு இடங்கள்ல. அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தானே, அதனால் அந்த இது மட்டும் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி அது நீங்கள் முடிவெடுத்து செய்யுங்க. அங்கே இருக்கிற நிலைமைகள் பற்றி எனக்கு தெரியாதானே, அதனால் நீங்கள் செய்யுங்க. ஆளுங்க சொல்கிறாங்களா இருந்தால் செய்ய சொல்லி மேனேஜ்மெண்ட் வேணான்னு சொல்லுதுன்னு சொன்னாலும் நீங்கள் ஒருக்கா அவங்களோட காய்ச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தனியாக முடிவெடுக்க ஏழாய் தானே நீங்கள் என்ன இருக்கீங்க. உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டு செய்வோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். ஆட்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு இதில் அடுத்தடுத்து நாங்கள் வேலை செய்ய இருக்கிறோம் தானே. இப்போ அதுகளையும் வச்சுட்டு என்ன மாதிரி முடிவு எனக்கு எதுனாலும் ஓகே. நான் என்னை பற்றி எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி இருக்காமல் நம்ம ஒரு டீமாக இதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குது ஹேண்டில் பண்ண. எத்தனையோ போராட்டங்களின் மத்தியில் தங்களது முழு உழைப்பையும் செலுத்தி ஆயத்தப்படுத்திய நாடகத்தின் முதலாவது ஆற்றுகைக்கு வந்த தடை இவர்களின் இருப்பை, அடிப்படை மனித உரிமையை கேள்விக்குட்படுத்தியது. இந்த நாடகத்தை குறிப்பிட்ட அதே தினத்தில் கொட்டியாகலை மேற்பிரிவு தேவாலய முற்றத்தில் அரங்கேற்றுவதற்கு அனைத்து எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டார் தனாஸ் அவர்கள். அவருக்கு துணையாக பிரகாஷ் மற்றும் விமல்காந்த் எனும் 2 இளைஞர்கள் இருந்தார்கள். இந்நாடகம் மேடையேறாது என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் பரபரப்பான நேரத்தில் சடார் என்று எல்லா தடைகளையும் விலக்கிக் கொண்டு மக்களின் பலத்த ஆதரவுடன் இந்நாடகம் அரங்கேறியது.
2004-5 கால பகுதியில் நாங்கள் இங்கே செஞ்ச நாடகங்கள், அந்த டியூஷன் படித்து கொடுத்து அதனூடா செய்த நாடகங்கள், அந்த செயற்பாடுகள் உங்கள் மனசில் இன்னும் பசுமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்த நிகழ்வுன்னு எனக்கு தெரியும். அந்த நாட்களை நினைவு கூர்ந்து செய்யணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா நாங்கள் தனிச்சு போயிருக்கிறோம், எங்களுக்காக எங்கெங்கேயோ விழாக்கள் நடக்குது, அதில் நாங்கள் இல்லை. இதுகளெல்லாம் இந்த பிள்ளைகள் நாளை எதிர்காலத்தில் வரும்போது இதை விட மோசமான நிலைமைகள் வரலாம். அதையெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மன துணிவு வரணும்னு சொன்னா பாடசாலை கல்வி மட்டும் போதாது. இது ஒரு மலையகத்தினுடைய நாடகம்ன்றது தனிச்சு தெரியணுங்கிறதுக்காக இந்த பெயர் லயத்து கோழிகள் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த நாடகத்துல நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் ஓல்டி, பொய்ஸ்டன், கெக்கசோல் இந்த மாதிரியான இடத்துல இருந்து டெய்லி அங்கேருந்து நடந்து வந்து பஸ்ஸில் வந்து திருப்பி வந்து அவங்களுடைய சொந்த செலவால் வந்து 15 நாள் இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ரிஹர்சல் பண்ணி தான் இந்த நாடகத்தை இன்னைக்கு நாங்கள் காட்டுறோம். எனவே அந்த அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக உழைச்ச எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 2 3 1 2 3 1 2 3 வெரி குட். இப்போ நல்லா உற்சாகமாக கைதட்டும். எங்க பரம்பரையே உன்னை வச்சுதான் நிறைய காரியங்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டாலும் கூட ஆனாலும் உன் மேல இருக்க ஆசை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அடி 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 சொல்லி அடி, கண்ண மாறா சொல்லி அடி. இதுக்கு மேலும் இந்த கோழி அடைச்சு வைக்க வேண்டியதில்லை, திறந்து விட்டு தொங்க கண்ட வேண்டியதுதான். ஒடியா கிட்டவா. வாடா, அட வாட, இங்க பாரு, இந்த சாவ பத்திரம் இதுதான் நம்ம புடிமானம். என்னது புடிமானம்? யாரு வந்து கேட்டாலும் குடுத்துறாத. இதை யார் கொடுத்தது? நான் தானே.
இப்படியான ஒரு நாடகமே நீங்க தேவை நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யணும்? இங்க செய்யாம வேற எங்க செய்யணும்? நாங்க பிறந்த மண்ணில் எங்க மண்ணில் செய்யாம நாங்க வேற எங்க செய்யணும்? ஸ்ரீலங்கால எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டோம். அப்படி பார்த்தா 15-16 வருஷம் நாங்க இங்க தான் எதுவுமே செய்யல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க செய்யறதுக்கு ட்ரை பண்றோம்ல நாங்க செஞ்சுதான் ஆகும். செஞ்சுதானே ஆகும். இந்த நாடகத்தினை இவர்கள் தங்களது சொந்த முயற்சியிலும் பொருளாதாரத்திலுமே செய்து முடித்திருந்தனர். இந்த செயற்பாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர் சத்தியசீலன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் கனடாவைச் சேர்ந்த அன்பர் திரு செல்வம் என்பவர் ஒரு சிறு தொகையை அன்பளிப்பு செய்தார். நாடக குழுவினரின் மிகப்பெரிய அர்ப்பணிப்பில் இந்நாடகம் அரங்கேறியது. இளைஞர்கள் நல்லா மாறி வரணும். நான் ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் ஒரு தொழிலாளியினுடைய பிள்ளை. என்னுடைய மனைவியின் தோட்ட தொழிலாளி தான். அந்த வகையில் ஒரு தொழிலாளியினுடைய பிள்ளைக்கு தான் அந்த தொழிலாளர்களுடைய வலி வருத்தம் என்ன என்பதை புரியும். எனவே அவர்களுடைய இந்த லட்சியம் இந்த மண்ணில் நிறைவேற வேண்டும். அப்ப எல்லாரும் வீட்லயும் தான் களவு போயிருக்கா? நான் நினைச்சேன் என் வீட்டுல மட்டும் தான் களவு போயிருச்சுன்னு. அப்ப பரவாயில்ல. இது என்ன புதுசா? எப்பயும் நடக்கிறது தானே. இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்ன செய்யறது? முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதானே. அம்மா எவ்வளவு பெரிய கூட்டம்! எல்லாம் சேவலை தான் தேடி இருக்காங்க போல. அங்க போனா நிறைய சம்பவங்கள் எல்லாம் பாக்கலாம் போல. வாங்க நம்மளும் அங்கேயே போவோம். இல்லங்க, காலங்காலமா சேவலை தான் தேடுறோம். அது எங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருச்சு. உண்மையிலேயே நாங்க தொலைச்சது